காசா போரை எதிர்கொள்ள பணம் இல்லாமல் திணறும் நெதன்யாகு. 16 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படுவதால் மக்கள் மீது கூடுதல் வரி விதிக்க திட்டம். ஹமாஸை அழிக்கும் வரை போர் தொடரும் என அறிவித்த பெஞ்சமின் நெதன்யாகு தற்போது போர் செலவினங்களுக்கு போதிய நிதி இல்லாமல் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஆய்வு நடத்திய அந்நாட்டு கருவூல அதிகாரிகள் முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளனர். போர் செலவினங்களுக்கு இன்னும் 70 மில்லியன் இஸ்ரேல் செகல்கள் தேவைப்படுவதாக கூறியுள்ளார். அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 14 லட்சம் கோடி ரூபாய். இந்த தொகையை பல்வேறு வழிகளில் தயார் செய்யலாம் என கூறியுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக இஸ்ரேலில் உள்ள 10 முக்கிய அமைச்சரவைகளை கலைத்துவிட்டு அதற்காக ஒதுக்கப்பட்ட தொகையை போருக்கு மடைமாற்றம் செய்யலாம் என தெரிவித்துள்ளனர். அப்படி கலைக்கப்பட உள்ள பட்டியலில் செட்டில்மெண்ட்ஸ் துறை, யூத பாரம்பரியத்துறை, உளவு பிரிவு அமைச்சகம் உள்ளிட்ட 10 முக்கிய துறைகள் உள்ளன. இந்த துறைகளுக்கு வழங்கப்பட்ட நிதியை திரும்ப பெற உள்ளனர். மேலும் இது போதாது என்பதால் மக்கள் மீது பல்வேறு வரிகளை விதிக்கவும் திட்டம் போட்டுள்ளனர். மேலும் எரிவாயு மானியத்தை நிறுத்துதல், சிகரெட் மீதான வரி உயர்வு உள்ளிட்ட பரிந்துரைகளும் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் இஸ்ரேலில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள வாட் வரி விதிப்பை 17% இருந்து மேலும் உயர்த்தவும் பரிந்துரை வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இஸ்ரேல் மக்களில் கணிசமானோர் எல்லைப்புறங்களில் உள்ள தங்களது வீடுகளை விட்டுவிட்டு தங்கும் விடுதிகளில் கடந்த 2 மாதங்களாக வாழ்க்கையை கழித்து வருகின்றனர். லட்சக்கணக்கானோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் எல்லையோரங்களில் உள்ள தங்களது வீடுகளுக்கு எப்போது திரும்புவார்கள் என்ற கேள்விக்கு பதில் இல்லை. கப்பல், சரக்கு போக்குவரத்து, விமான போக்குவரத்து முடங்கி பொருட்களின் விலை ஏற்கனவே உயர்ந்து வருகிறது. ஆரம்பத்தில் வீடுகளில் இருந்து வெளியேறியவர்களுக்கு இஸ்ரேல் அரசு கணிசமான பண உதவிகளை வழங்கியது. ஆனால் அந்த உதவிகள் தொடர்ந்து வழங்கப்படுமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. இஸ்ரேலுக்கு நிதி வழங்க அமெரிக்காவிலும் தொடர்ந்து எதிர்ப்புகள் எழுந்து வருகின்றன. எனவே கடும் பொருளாதார நெருக்கடியை நோக்கி பயணித்து வருகிறது இஸ்ரேல்.